அது வேணா அரிசி மாட்டுக்கு போடுறாங்களா? அப்படியா? நாங்களும் ரேஷன் கடையில் அரிசி வாங்குறோம். அப்புறம் நாங்கள் இருக்கிற ஏரியாலையும் எல்லாரும் வாங்குறாங்க. அதில் எல்லார் வீட்லேயும் மாடு இருக்கான்னு கேட்டால் 7 அடிக்கு வளர்ந்த மாடு யார் வீட்லேயும் இல்லை. அவ்வளோ அப்படியே ரேஷனில் போகிற அரிசி மொத்தத்தையும் திங்குற அளவுக்கு பெருத்த மாடு எதுவும் எங்கள் ஊரில் இல்லைண்ணே. சரி, ஒன்று பண்ணலாம். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ஃப்ரீ டைமில் நீங்கள் வாங்க, எங்கள் ஏரியா கிளம்பி வாங்க, டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புகிறேன். ஓகேவா? அப்படி இல்லைன்னா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கண்ணே, நானே வந்து உங்களை கூட்டிகிட்டு வரேன். இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் நம்ம போய் பார்ப்போம், சர்வே எடுப்போம், எத்தனை பேர் ரேஷன் கடை அரிசியை சமைச்சு சாப்பிட்றாங்க அப்படின்றத நம்ம வந்து போயிட்டு ஆய்வு பண்ணுவோம். நீங்கள் தான் ஆய்வு பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்ஸ் ஆச்சே, டிவிக்குக்காரங்க. எங்கே பார்த்தாலும் ஆய்வுன்னு கிளம்பி போயிடுறீங்க. அதே மாதிரி ஆய்வுக்கு கிளம்பி வாங்க, நான் உங்க கூட இருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணித்தரேன். நம்ம போய் பார்ப்போம் யாரெல்லாம் அவங்கவுங்க வீட்டில் ரேஷன் அரிசியை நம்பி இருக்காங்க, ரேஷன் அரிசியில் சமைச்சு சாப்பிட்றாங்க. எஸ்டி மக்கள் அப்படின்னு இருக்காங்க, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அப்படின்றவங்க இங்கே அதிகம் எங்கள் சரௌண்டிங்கில். ஓகேவா? அவங்களுக்காக நான் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கேன். அது அப்புறம் அப்போ நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மக்கள்கிட்டலாம் கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் கேளுங்க, ஏங்க நீங்களாம் மாட்டுக்கு போடுறீங்களா? கவர்மெண்ட்டில் கொடுக்குற ரேஷனில் கொடுக்குற அரிசியை மாட்டுக்கு தான் போடுறீங்களா, நீங்கள் சாப்பிட்றது இல்லையான்னு கேளுங்க. அவங்க இல்லைங்க, நாங்கள் தான் சாப்பிட்றோம், நாங்கள் சமைச்சு சாப்பிட்றோம், எங்கள் பசங்கள்லாம் சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் மொட்டை அடிச்சுக்கணும். அதை ஒன்று மன்னிப்பு கேட்டுட்டு மொட்டை அடிச்சுக்கணும். டீலிங் ஓகேன்னா சொல்லுங்கள், நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிடுறேன். ஓகே, சரியாண்ணே?